அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பசுமை கண் துடைப்பா பாகு காலநிலை மாநாடு அப்படின்னு சொல்லி பாகு காலநிலை மாநாடு அப்படிங்கிறது நமக்கு சமீபத்தில் நடைபெற்று முடிஞ்சது இல்லையா? ஸோ அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற கீ ஹைலைட்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆர்டிக்கலை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நவம்பர் 11 முதல் நவம்பர் 22 வரை நமக்கு இந்த காப் 29 அப்படிங்கிறது அசர்பைஜானுடைய தலைநகரம் பாக்குல நடைபெற்றுச்சு. அதுல பார்த்தோம்னா நிறைய முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டுச்சு. ஒரு சில முரண்பாடான முடிவுகளுமே எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுல முக்கியமா பார்த்தோம்னா காலநிலை நிதி சார்ந்த அந்த ஒரு முடிவு எடுப்பதுதான் பார்த்தோம்னா முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அதனாலேயே இந்த மாநாடு வல்லுநர்களால என்னவா அழைக்கப்பட்டுச்சுன்னா ஃபைனான்ஸ் காப் என்றும் அழைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சோ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முக்கியமான தலைவர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஜெர்மனி, பிரேசில் போன்ற முக்கிய நாடுகள், முக்கியமாக அந்த உமிழ்வுகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க எல்லாருமே. ஆனா இந்த நாடுகளுடைய பிரதமர்கள், தலைவர்கள் கலந்துக்காததே ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த நாட்டினுடைய தலைவர்களும் காலநிலை பிரச்சனையை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பிரதிபலிக்கிற வகையிலுமே இந்த ஒரு நிகழ்வு இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா கடந்த உச்சி மாநாடுகள்ல பார்த்தோம்னா இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கறத பத்தி அதிகமா பேசப்பட்டிருக்கும். இதே பார்த்தோம்னா போன மாநாட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தருவதாக வளர்ந்த நாடுகள் அறிவித்து இருந்திருப்பாங்க. இந்த மாநாட்டிலோட பேச்சுவார்த்தையின் முடிவுல முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. 2035 ஆண்டுக்குள்ள பார்த்தோம்னா 300 பில்லியன் டாலர்களை காலநிலை நிதியாக வளர்ந்த நாடுகள் தரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா முடிந்த அளவுக்கு வளர்ந்து வரும் நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, சைனா இவங்களுமே ஒரு சில கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஆனா அது கட்டாயம் கிடையாது. ஆனா வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு பார்த்தோம்னா 2035 வரைக்குமே ஒரு 300 பில்லியன் டாலர்ஸ் தரப்போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்தியா போன்ற வளரும் நாடுகள்லாம் என்ன குற்றச்சாட்டு, இந்தியா, நைஜீரியா போன்ற நாடுகள்லாம் 1.3 ட்ரில்லியன் டாலர்ஸ் தரணும் அப்படிங்கறத கோரிக்கையா வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே ஃபைனல் அக்ரிமெண்ட்ல 300 பில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கறதா பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? அதான் ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு. இதுவே ஒரு பெரிய சாதனையா தான் பார்க்கப்படுது. சரிங்களா? ஏன்னா 100 பில்லியன் டாலர்ஸ்ல இருந்து இப்ப 300 பில்லியன் டாலர்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஹவவர் இது கம்மியா இருந்தாலுமே இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான், சிக்னிபிகன்ட் ஸ்டெப் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப வரக்கூடிய இந்த நிதியை எப்படி செலவு செய்வது, யாரு இந்த நிதியை பிரிச்சு கொடுப்பாங்க, இந்த யாரு பிரிச்சு கொடுக்கணும், யாரு செலவு செய்யணும், எப்படி செலவு செய்யணும், இந்த மாதிரியான முடிவுகளை யாரு எடுக்க போறாங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் விடையே இல்லை. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா புதைப்படிவ எரிபொருள்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. துபாயில நடைபெற்ற மாநாட்டுல பார்த்தோம்னா புதைப்படிவ எரிபொருள்களிலிருந்து விலகிச் செல்வது, ஃபேசிங் டவுன் ஆஃப் அந்த கிரீன்ஹவுஸ் கேசஸ் அண்ட் தென் கோல் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஃபேசிங் டவுன், ஃபேஸ் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபேஸ் அவுட்டுக்கு பதிலாக ஃபேஸ் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த முறை பார்த்தோம்னா அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதும் ரொம்ப விரிவாகவே நடந்திருக்கும். ஆனா சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா அவங்க கிட்ட அதிகமா இந்த புதைப்படிவ எரிபொருள்கள் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு, கச்சா எண்ணெய் போன்ற பொருட்கள்லாம். சோ இந்த நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தனால இறுதி ஆவணத்துல ஃபைனல் டிக்ளரேஷன்ல இந்த புதைப்படிவ எரிபொருள்கள் அதுல இருந்து எப்படி விலகி செல்வது அதை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பெருசா பேசப்படல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மாநாடு நடந்த அசர்பைஜான் இருக்கு இல்லையா? சோ இந்த நாட்டு அதிபரே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா புதைப்படிவ எரிபொருள்கள் எல்லாம் பார்த்தோம்னா கடவுளிடமிருந்து கிடைத்த பரிசுகள் போன்றது அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ ஒரு நாடு அவங்களுடைய வளங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது குற்றமாகாது அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி புதைப்படிவ எரிபொருள்களை அதிகமா வெளியிடக்கூடிய நாடுகள், அதை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள்ல இனிமேல் இந்த காப் மாநாடுகளை நடத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அசர்பைஜான் நடத்துறதுனாலதான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. அவங்களோட இன்ஃபுளுன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்ப இந்த புதைப்படிவ எரிபொருள்கள் மீதான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு கையெழுத்தாகாம போனதுக்கான காரணமும் அதுதான். இறுதி ஆவணத்துல பார்த்தோம்னா அதை பத்தின எந்த ஒரு வார்த்தைகளுமே இல்லாததுக்கான காரணமுமே இதுதான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கரிம சந்தை பற்றிய
முக்கிய முடிவு. கரிம சந்தை அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, கார்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கார்பன் மார்க்கெட் அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு பாரிஸ் ஒப்பந்தத்தோடைய 6வது பிரிவுல பார்த்தோம்னா கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. சோ அதை ரிலேட் பண்ணி முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ கார்பன் மார்க்கெட் அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இதை சரியான முறையில நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கார்பனை எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது, தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். இதனால நமக்கு காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சோ கார்பன் மார்க்கெட்ஸ் அப்படிங்கறது பார்த்தோம்னா நம்ம எமிஷன்ஸை கம்மி பண்ணோம்னா அதுக்காக நமக்கு கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கறத கொடுப்பாங்க. அந்த கார்பன் கிரெடிட்ஸை நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம். சரிங்களா. எமிஷனை கம்மி பண்றோம், அதுக்காக நமக்கு கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது வரும். இந்த கார்பன் கிரெடிட்ஸை நம்ம ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. சோ இந்த ஒரு மெக்கானிசம் தான் என்ன சொல்றாங்கன்னா கார்பன் மார்க்கெட் அப்படிங்கறது சொல்றாங்க. சரியா. சோ இதை சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. கடைசியா பார்த்தோம்னா வேற என்ன முடிவுகள் அப்படிங்கறத பார்த்தோம்னா 25 உலக நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஆகிய பிரதிநிதிகளை கொண்ட கூட்டமைப்பு புதிய அனல் மின் நிலையங்களை உருவாக்குவதில்லை என்ற முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ சமீபத்துல கூட பார்த்தோம்னா நமக்கு பிரிட்டன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிலக்கரி சார்ந்த அனல் மின் நிலையங்களை வந்து மூடி இருப்பாங்க. ஓகேங்களா. கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் பிரிட்டன்ல இப்ப கிடையாது. ஓகேங்களா. சோ இதே மாதிரியான ஒரு முடிவை தான் 25 உலக நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனும் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய அனல் மின் நிலையங்களை வந்து உருவாக்குவதும் இல்லை, இருக்கக்கூடியதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டீகமிஷன் பண்ணணும், அதாவது மூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து உறுதிமொழியாக எடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா மீத்தேன் உமிழ்வுகளை கூடிய வரையில் குறைப்பது மற்றும் மீத்தேன் உறிஞ்சி தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுப்பது அப்படிங்கிற முக்கிய அம்சங்களும் பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தத்துல இடம்பெற்றிருக்கு. ஏன் மீத்தேனை பத்தி பேசுறாங்கன்னா கார்பனோட ரொம்ப இம்பாக்டை ஏற்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன் தான். ஆனா மீத்தேனோட கான்சென்ட்ரேஷன் அட்மாஸ்பியர்ல கம்மியா இருக்கு, கார்பனோட கான்சென்ட்ரேஷன் தான் அட்மாஸ்பியர்ல அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஆனா அதோட ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கார்பன் ஒரு மீத்தேன் இருக்கு அப்படின்னா ஒரு மீத்தேன் தான் அதிகமான இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆனா அதனுடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கனாலதான் நம்ம கார்பன் அதை போக்கஸ் பண்ணி இருக்கோம். ஏன்னா கார்பனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கனால. சரிங்களா. இருந்தாலுமே மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூட்டர் தான், அதையும் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற உறுதிமொழிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. சோ இந்த காலநிலை மாநாட்டுல ஏறக்குறைய ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கு, ஒரு சில ஏமாற்றங்களும் இருக்கதான் செய்யுது. அதை பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நன்றி.